மாநில சட்டசபை ஒரு மசோதாவை நிறைவேற்றி அனுப்பினா ஆளுநர்கள் ஒப்புதல் தரத்துக்கு காலக்கெடு நிர்ணயிக்க முடியுமான்னு சுப்ரீம் கோர்ட் யோசிச்சுட்டு இருக்காங்க. இது ஆர்டிகிள் 200, 201 சம்பந்தப்பட்டதானே? ஆமா, சரியா சொன்னீங்க. ஆர்டிகிள் 200 என்ன சொல்லுதுன்னா, ஒரு மசோதா வந்தா ஆளுநர் 4 விஷயம் பண்ணலாம். ஒப்புதல் தரலாம், இல்ல நிறுத்தி வைக்கலாம். குடியரசுத் தலைவர் பார்வைக்கு அனுப்பலாம். ஆமா, இல்லன்னா அது பண மசோதா இல்லன்னா மறுபரிசீலனைக்கு சட்டசபைக்கே திருப்பி அனுப்பலாம். அப்படி திருப்பி அனுப்புன மசோதாவ சட்டசபை திரும்பவும் நிறைவேற்றி அனுப்பினா ஆளுநர் கண்டிப்பா ஒப்புதல் கொடுத்தாகணும். ஆனா இந்த முடிவெடுக்க ஆளுநருக்கு எவ்வளவு நாள் டைம்? அங்கதான் பிரச்சனை. அதுக்கு காலக்கெடு எதுவும் அரசியலமைப்புல சொல்லப்படல. அதே மாதிரி ஆர்டிகிள் 201 படி குடியரசுத் தலைவருக்கு அனுப்புனாலும் அவருக்கும் காலக்கெடு இல்ல. இதனால தான் தமிழ்நாடு, கேரளா, பஞ்சாப், தெலுங்கானா மாதிரி மாநிலங்கள் கோர்ட்டுக்கு போனாங்க. ஆளுநர்கள் வேணுனே மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராம இழுத்தடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தோட வேலையை முடக்குது, கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானதுன்னு அவங்க வாதாடுறாங்க. அதனால ஒரு டைம் லிமிட் வேணும்னு கேக்குறாங்க. ஆமா, இதத்தான் கோர்ட் பாக்கெட் வீட்டோன்னு சொல்றாங்க. அதாவது எந்த முடிவும் எடுக்காம காலவரையின்றி அப்படியே வச்சிருக்கிறது. மறுபக்கமும் ஒரு வாதம் இருக்கே. இருக்கு. இப்படி காலக்கெடு வச்சா அது ஆளுநர், குடியரசுத் தலைவரோட அதிகாரத்தை குறைச்சிடும்னு சிலர் சொல்றாங்க. ஆனா இந்த காலவரையறை இல்லாத நிலைமை மத்திய மாநில உறவுகள்ல ஒரு பெரிய பிரச்சனையா உருவெடுத்திருக்கு. இப்போ சுப்ரீம் கோர்ட் இதுல என்ன முடிவெடுக்கிறாங்களோ அது நம்ம கூட்டாட்சி அமைப்புல, குறிப்பா ஆளுநரோட பங்கு, சட்டமன்றங்களோட அதிகாரம் இதுல எல்லாம் ஒரு முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தும். எதிர்காலத்துல இந்த மாதிரி அரசியல் முட்டுக்கட்டைகள் வராம தடுக்கவும் இது உதவலாம்.